வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இப்போ நியூ பேட்டர்னில் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் ஒரு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா இருக்குது, 40க்கு மேலே இருக்குது. 40க்கு மேலே இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கே வந்து நம்ம அதிகமான எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எக்ஸாம்னு இல்லை, இதுக்கு முன்னால் வேறு ஒரு சில எக்ஸாம்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இதிலலாம் வந்து எதை முக்கியமாக கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்கும் சொல்ல போகிறேன். ஒரு சிலது வந்து நேம்லேயே தெரிஞ்சிடும். ஓகே, அதோட பேரை வச்சு நம்ம இது இப்படி தான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சிலதுக்கு வந்து ட்ரிக்கும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, அதனால் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். இந்த வீடியோ நம்ம வந்து 12 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்க்க போகிறோம். அந்த 12க்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. எக்ஸாம்பிளுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இந்த எஸ்எஸ்சி நியூ பேட்டர்னில் இது வரைக்கும் நம்ம ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ், டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெனோகிராஃபர் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க, அடுத்து சிஜிஎல் எக்ஸாம் படிக்கிறவங்க, மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபுக்குள்ளே இருந்து தான் ஒரு சென்டென்ஸை கொடுத்து அது என்னன்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. வெறுமனே ஒரு சென்டென்ஸை கொடுத்து கூட அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அப்படின்னாலும் எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. ஈவன் எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுமே இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடி படிக்கிறவங்களுமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த 12 தான். ஓகே, இந்த 12மே என்னென்ன அப்படிங்கிறத இப்போவே நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அதை எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உள்ள மறுபடியும் சொல்கிறேன், அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்புறம் கடைசியில் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோவிலேயே இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் திரும்ப இதை ரிவைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இது நார்மலாக வந்து இந்த போயம்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதில் வந்து நார்மலாக போயம்னாலே எப்படி இருக்கும், கற்பனை தான் நிறையா இருக்கும். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி, இல்லைனா இருக்கிறதே வந்து அது ஆக்சுவலாக என்னவோ அதை தாண்டியும் பெருசாக இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து அதிகமாக உள்ளே வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் சென்டென்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஜோடிக்கிறது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறது, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு 12 நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சிமிலி அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது. சிமிலர். ஓகே, சிமிலர் அப்படின்னாலே வந்து எத்தனை இருக்கும், கண்டிப்பாக 2 இருக்கும். ஓகே, இதுவும் ஒன்றா ஒரு மாதிரி இருக்குது. ஒரே இதை மட்டும் வச்சுக்கிட்டு அது சிமிலராக இருக்குதுன்ட்டு சொல்ல முடியாது. அது ஏதாச்சும் கூட கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ சிமிலி அப்படின்னாலே வந்து கம்பேர் பண்ணுறது. மெட்டஃபோர் அப்படிங்கிறதுமே வந்து கம்பேர் பண்ணுறது தான். ஓகே, ஸோ சிமிலிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருவோம், பேரை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். மெட்டஃபோருங்கிறத நான் வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரி சொல்கிறேன். யாரும் அதை வயலண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே, மெட்டஃபோருங்கிறது கம்பேர் பண்ணுறது தான். அவன் வந்து என்ன இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கான், கம்பேர் பண்ணி என்ன வந்து எப்போவுமே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறப்போ எனக்கு அவங்க மேலே கடுப்பாயிருச்சு. ஓகே, எப்போவுமே அதை பண்ணுறதுனால அவனை நான் வெட்ட போகிறேன். ஓகே, இதை நீங்கள் யாரும் வயலண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், ட்ரிக்குக்காக நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்போவுமே கம்பேர் பண்ணுறதுனால வெட்ட போகிறேன். ஸோ மெட்டஃபோர் அப்படிங்கிறதுமே கம்பேர் பண்ணுறது தான். இதுவும் கம்பேர் பண்ணுறது தான், இதுவும் கம்பேர் பண்ணுறது தான். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சானிஃபிகேஷன், பர்சன், மனிதன் மாதிரி அதை வந்து இமேஜின் பண்ணுறது. ஓகே, பர்சானிஃபிகேஷன். ஓகே, ஆளுமைப்படுத்துதல். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு மனிதனுடைய ஒரு தன்மை இருக்கிற மாதிரி, ஒரு பண்பு இருக்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, மனிதனை மாதிரி அது மனிதன் பண்ணுற ஒரு வேலையை அது பண்ணுற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஒரு பர்சன் மாதிரி ஒரு உயிரில்லாத ஒரு பொருளை வந்து இமேஜின் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து பெர்சானிஃபிகேஷன். பேர்லேயே இருக்குது, இதுக்கு எந்த ட்ரிக்கும் நம்மளுக்கு தேவையில்லை. ஹைப்பர் பலி. ஓகே, ஹைப்பர் அப்படின்னாலே வந்து என்னது, ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ரொம்ப அதிகமான பிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ரொம்ப அதிகமான டென்ஷன். ஹைப்பர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ தேவைக்கு அதிகமாக இருக்கிறது.
எக்ஸாசரேட் பண்ணுறது, ஓகே, எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது, ஓகே. ஸோ மிகைப்படுத்தி கூறுதல், அதுதான் வந்து என்னது ஹைப்பர்பலி, ஓகே, ஹைப்பர்பலி, ஓகே. ஸோ இதுவுமே பேர்லேயே இருக்குது, நம்ம இதை வந்து தனியாக ஒரு இதை வச்சு ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூஃபிமிசம். யூஃபிமிசம் யூபி அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. யூபினாலே கொஞ்சம் அன்பிளசண்டாக தான் இருக்கும். யூபிங்கிறது வந்து கொஞ்சம் பின்தங்கிய ஒரு மாநிலம், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். ஸோ அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் அன்பிளசண்டாக தான் இருக்கும். பட் அன்பிளசண்ட் அப்படின்னு நம்ம சொல்லாமல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அதை வந்து அது முன்னேறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஒரு ப்ளசன்ட் மேனரில் சொல்கிறோம், ஓகே. ஸோ அதனால் நம்ம யூபியில் இருக்கவங்க யாரும் மன வருத்தப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, ஓகே. ஸோ ஒரு அன்பிளசண்ட்டாக இருக்கிறது அதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக நெத்தியில் அடித்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறது, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிமிசம், ஓகே. அதாவது யூஃபிமிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை யூபி ஸ்டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்கும். பட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு அவங்க மனசு நோகக்கூடாது அப்படின்னால நம்ம வந்து அது முன்னேறிட்டு இருக்க ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. யூபியோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அன்பிளசண்ட்டாக இருக்கிற ஒன்றை நம்ம ப்ளசண்ட்டான ஒரு ஒரு வழியில் ஒரு முறையில் வந்து அதே மீனிங் தர்ற மாதிரி சொல்கிறது, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிமொரான். ஆக்சிமொரான் அப்படின்னா ரெண்டு வார்த்தைகள் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணான வார்த்தையாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும், பட் ரெண்டும் சேர்ந்து ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிமொரான், ஓகே. முரண் 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 அப்படின்னு இதிலே இருக்குது, ஓகே. முரண் அப்படின்னா ரெண்டுமே முரணான வார்த்தைகள், ஓகே, ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிறது. ஸோ ஆக்சிமொரான், ஓகே. ஸோ இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வைக்கலாம், ஆட்சி மாற்றம், ஓகே. ஆட்சி மாறணும், ஆட்சி மாறணும். ஆட்சி மாறினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்னவாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு முரணான வார்த்தைகள், ஓகே, ஒன்றுக்கு ஒன்று முரணான வார்த்தைகள் பக்கத்தில் வந்து அந்த சென்டென்ஸை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும், ஓகே. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முரண் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வார்த்தைகள் பக்கத்தில் வரும், ஒரே சென்டென்ஸில் ரெண்டு வார்த்தைகள் இருக்கும், அந்த ரெண்டுமே வேறு மீனிங் தர்றது, பட் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சென்டென்ஸை மாற்றுறதுக்காக வச்சுருப்பாங்க, ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆலிட்டரேஷன், ஓகே. ஆலிட்டரேஷன்னா என்னென்னா, ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே அதோட உச்சரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முதல் எழுத்து மேக்ஸிமம் சேமாக இருக்கும், இல்லைன்னா முதல் உச்சரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஓகே. தமிழில் இதை மோனை அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க, ஓகே. முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது மோனை அப்படிங்க மாதிரி நம்ம படிச்சிருப்போம், அதுதான் இது, ஓகே. அலிட்டரேஷன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏங்கிறது இங்கிலீஷில் முதல் எழுத்து, ஆல் அந்த முதல் எழுத்து மாதிரியே எல்லா எழுத்தும் வர்றது, சென்டென்ஸில் முதல் எழுத்து மாதிரியே எல்லா எழுத்தும் வர்றது ஆலிட்டரேஷன், ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் எழுத்துன்னு இல்லை, அந்த சவுண்டு வரும், ஓகே. அந்த சவுண்டு வந்து ஒரே மாதிரி வரும், ஆக்சுவலாக எழுத்து வராது, சவுண்டு ஒரே மாதிரி வரும், ஓகே. கான்சோனன்ட் சவுண்டு வந்து இங்கே வரும், மெய் எழுத்து சவுண்டு வந்து வரும், ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அசோனன்ஸ் அப்படின்னா இதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து சவுண்டு வந்து அடுத்தடுத்த வார்த்தைகளில் வரும் ஒரே சென்டென்ஸில், அதாவது இப்போ எதுகை மோனையாக வர்றது அப்படி மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரே மாதிரி உச்சரிப்பில் வர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு போயமை ரீட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகே. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருங்க. அசோனன்ஸ் அப்படின்னா வந்து என்னது, உயிரெழுத்து சொல், ஓகே, உயிரெழுத்து ஒலி, ஓகே. உயிரெழுத்து ஒலி வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல் சவுண்டு வந்து அடுத்தடுத்து வர்றது, ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டபுள் மீனிங்கில் பேசுனா, ஓகே, டபுள் மீனிங்கில் பேசுனா கண்டிப்பாக அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே டபுள் மீனிங்கில் அப்படிலாம் இருக்காது, ஒரே வேர்டு அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கும். டபுள் மீனிங்கிறது வேறு, டபுள் மீனிங்கிறது வந்து தப்பான அர்த்தத்தில் போகும், ஓகே. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுனா ஃபன்னாக இருக்கும், அதாவது ஒரே வேர்டு தான் அதுக்கு ரெண்டு மீனிங் தர்ற மாதிரி இருக்கும், அது வந்து ஃபன், ஓகே. அடுத்ததாக பேரடாக்ஸ் அப்படின்னா அதுவுமே வந்து ஆக்சிமோரான் மாதிரி தான். ஆக்சிமோரானில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ட்ஸ், ஓகே, ரெண்டு வேர்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது சேர்ந்து வந்திருக்கும். பேரடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேஸோ ரெண்டு கிளாஸோ, ஓகே, ரெண்டு கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகே. ரெண்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கும், ஓகே. ஸோ இதை வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற சொல்கிறேன் அப்படின்னா, பேரா அப்படின்னாலே வந்து பேராசிட்டமால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பேராசிட்டமால் வந்து இப்போ தலைவலிக்குதுன்ட்டு போடுவோம், இப்போதைக்கு நம்மளுக்கு அது சரியாகும். பட்
கண்டினியூஸாக நம்ம பேராசிட்டமால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது நல்லது பண்ணுது, பின்னால் கெட்டது பண்ணுது. நல்லது பண்ணுது, கெட்டது பண்ணுது. ஸோ நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணானது, பட் ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராசிட்டமால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நல்லது பண்ணுது, பின்னால் அது கெட்டது பண்ணுது. ஸோ அப்போ நான் வந்து பேராசிட்டமாலுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஒரு க்ளூக்காக ஒரு ட்ரிக்குக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ பேராசிட்டமால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஓகே ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்துக்கலாம், பட் கண்டினியூஸாக நம்ம அதையே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பின்னால் நம்மளுக்கு அது வந்து கெட்டதாகும். ஓகே, அதுவே நம்மளுக்கு கெட்டதாகும். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணுது, கெட்டது பண்ணுது அப்படி மாதிரி முரணானது வந்து ஒரே சென்டென்ஸில் வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐரணி. ஓகே, ஐரணி. ஐரணி ஐரனினா வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி விசஸ் எக்ஸ்பெக்டேஷன், இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி அப்படி மாதிரி சொல்லலாம். ஓகே, அதை தான் வந்து ஐரணி அப்படி மாதிரி சொல்லுவோம். இப்போ நம்ம அயன் பண்ணுறோம். அயன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து நல்லா அயன் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் போட்டு போகணும்னு நினைக்கிறேன், பட் நான் அயன் பண்ணுறப்போ எனக்கு நல்லாவே வரல. ஸோ ஏதோ ஒரு மாதிரியா அரை குறையாக வந்து அயன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்க மாதிரி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நல்லா அயன் பண்ணி போடணும்ட்டு, ஆனால் ரியாலிட்டியில் வந்து என்னால் நல்லா பண்ண முடியலை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி, அந்த மாதிரி சென்டென்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஓனமெட்டோஃபியா. ஓகே, ஓனமெட்டோஃபியா. ஓனமெட்டோஃபியா ஓனமெட்டோஃபியாவுக்கு நீங்கள் ஓணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓணம்னாலே வந்து நல்லா கேரளாக்காரங்கெல்லாம் மலையாளிஸ் எல்லாமே நல்லா சவுண்டு விட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ சவுண்டு, அந்த சவுண்டு எப்படி வருமோ அந்த சவுண்டோட வேர்டே வந்து உச்சரிப்பாக வந்திருக்கும். அந்த அந்த சென்டென்ஸில் வந்திருக்கும். அந்த சவுண்டை எப்படி உச்சரிப்போமோ அதுவே வந்து அங்கே வந்திருக்கும். ஓகே, க்ரீக்குன்னு சவுண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி, இஸ்ன்னு சவுண்டு, அந்த மாதிரி அந்த சவுண்டே அந்த இதில் வந்திருக்கும். ஸோ சவுண்டு, ஓணம்னா சவுண்டு. ஓகே, ஸோ 12க்கும் இதுதான் ட்ரிக்கு. இதை நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். ஸோ சிமிலினா கம்பேர் பண்ணுறது, மெட்டஃபோர்னா கம்பேர் பண்ணுறது, அதாவது கம்பேர் பண்ணுறேன் நான் வெட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகே, அடுத்த பர்சானிஃபிகேஷன்னா வந்து உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிற ஒரு பர்சனோட ஒரு குணத்தை வந்து சொல்கிறது. ஹைப்பர்பலி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்னாலே அதிகம். ஓகே, எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபிமிசம், அதை நான் யூபின்னு சொல்ல சொன்னேன். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதாவது அன்பிளசண்ட்டாக இருக்கிறது, பட் இருந்தாலும் நம்ம அதை ப்ளசன்ட் மேனரில் சொல்கிறது. அடுத்தா ஆக்சிமொரான். ஆக்சிமொரான் அப்படிங்கிற முரண் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று முரணான ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து வர்றது. ஓகே, அடுத்ததாக வந்து ஆலிட்டரேஷன். ஓகே, ஆலிட்டரேஷன் அப்படின்னா இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இதில் முதல் எழுத்து ஏ, இங்கிலீஷில் முதல் எழுத்து ஏ. ஸோ முதல் வார்த்தை வந்து முதல் உச்சரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அடுத்தடுத்த வார்த்தைகளில் வர்றது. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு மெய்யெழுத்து சவுண்டு தான் வரும். ஓகே, கான்சனன்ட் சவுண்டு வரும். உயிரெழுத்து சவுண்டு வர்றது வந்து அசோனன்ஸ். ஓகே, அசோனன்ஸ். ஓங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஓகே, அசோனன்ஸ், ஓ, அசோனன்ஸ். ஓகே, ஸோ உயிரெழுத்து இதில் இருக்குது. ஸோ உயிரெழுத்து சவுண்டு வந்து அடுத்தடுத்து வர்றது. அடுத்ததாக வந்து பன் வந்து நான் ஃபன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஏன் ஃபன்னாக இருக்கும், டபுள் மீனிங் வர்றதுனால ஃபன்னாக இருக்கும். அதாவது ஒரே வார்த்தை ரெண்டு மீனிங் தரும், அப்போ அது ஃபன்னாக இருக்கும். ஓகே, அடுத்த பேராடாக்ஸ், பேராசிட்டமால்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அது ஆக்சிமோரான் மாதிரி. இதில் வந்து ரெண்டு தனித்தனியான வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஐரனினா வந்து ரியாலிட்டி விசஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். நல்லா அயன் பண்ணி போடணும்னு நினச்சிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ரியலாக வந்து பார்த்தா அதை என்னால் வந்து பண்ண முடியலை, ஏன்னா எனக்கு அயன் பண்ண தெரியாது. ஓகே, அடுத்ததா ஓனமெட்டோஃபியா. ஓகே, ஓனமெட்டோஃபியா. இதுக்கு நான் ஓணம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓணம்னாலே நல்லா சவுண்டு போட்டு கத்தி கொண்டாடுவாங்க. ஸோ அப்போது அந்த சவுண்டு வரும். ஓகே, அந்த சவுண்டை சொல்கிற மாதிரியே வேர்டு வந்து சென்டென்ஸில் வரும். ஓகே, ஸோ நம்ம ஒன்றுக்கும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இப்போ சிமிலி, மெட்டஃபர் ரெண்டுமே கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். யூஸ்டு ஃபார் கம்பேரிசன். இது டைரக்ட் கம்பேரிசனுக்கு, இது வந்து இது இன்டைரக்ட் கம்பேரிசனுக்கு, இது வந்து டைரக்ட் கம்பேரிசனுக்கு. ஓகே, ஸோ டைரக்ட்னா எப்படி, இன்டைரக்ட்னா எப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ இதுக்கான ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இல்லைனா அஸ், இதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பேர் பண்ணியிருக்காங்க, ரெண்டு தான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. கம்பேர் பண்ணுறப்போ லைக் இல்லைனா அஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அது சிமிலி. இந்த ரெண்டில் எந்த வேர்டும் வரல, இந்த ரெண்டு வேர்டும் வரல அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து மெட்டஃபார். ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிம்பிள். ஓகே, கம்பேர் பண்ணுறதா ரெண்டுமே. லைக் அஸ் இந்த ரெண்டு வார்த்தையில் ஏதாச்சும் ஒன்று வந்துருந்துச்சுன்னா அது சிமிலி. ரெண்டுமே வரல, வேறு ஏதாச்சும்
இந்த ரெண்டும் வராமல் வேறு ஏதாச்சும் வேர்டு வந்திருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இல்லைனா இது இல்லாமலே இருக்கும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து மெட்டஃபர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ ஃபாட் லைக் அ லயன். அவன் வந்து ஒரு சிங்கம் மாதிரி சண்டை போட்டான். ஓகே, ஸோ அவனை சிங்கத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, லைக் வந்திருக்கு. ஸோ கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணாலே வந்து சிமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா மெட்டஃபோராக இருக்கலாம். பட் இங்கே வந்து லைக் வந்திருக்கு. லைக் வந்துருந்துச்சுன்னா அது வந்து சிமிலி. ஓகே, ஹீ வாஸ் அ லயன் இன் த ஃபைட். அவன் வந்து சண்டைன்னு வந்துட்டு ஒரு சிங்கம் மாதிரி. ஓகே, சண்டையில் அவன் தான்டா சிங்கம். ஸோ அப்போ இங்கேயுமே வந்து அவனையும் சிங்கத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அவனையும் சிங்கத்தையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. பட் இங்கே லைக்கோ அஸ்ஸோ வந்திருக்கா? வரல. அப்போ இது வந்து மெட்டஃபோர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். இதில் வந்து உங்களுக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் இதுக்கு இதுதானா, இதோட 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 வேர்டு இதுதானா, இது இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தானா அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தானா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, இதை பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுருந்தோம், அது வந்து சிமிலியா மெட்டஃபரா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி இதில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. டைம் ஸ்டீல்ஸ் மூமெண்ட்ஸ் லைக் எ தீஃப். ஓகே, ஸோ நேரம் ஒரு ஒரு மொமெண்ட்டை வந்து ஒரு திருடன் மாதிரி திருடிடும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லைக் வந்திருக்கு. ஸோ நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருடனோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கம்பேர் தான் பண்ணுறாங்க. லைக் வந்திருக்கு. அப்போ இது சிமிலி. ஓகே, டைம் இஸ் அ தீஃப். இங்கேயுமே டைமை தீஃபோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, நேரம் ஒரு திருடன் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே லைக்கோ அஸ்ஸோ வரல. அப்போ இது வந்து மெட்டஃபோர். ஓகே, ஹிஸ் ஐஸ் ஆர் ஸ்பார்க்லிங் அஸ் டைமண்ட். அவனுடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி மின்னுது. ஓகே, டைமண்ட் மாதிரி மின்னுது. ஸோ கண்ணை வந்து டைமண்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ லைக்கோ அஸ்ஸோ வந்துருந்துச்சுன்னா அது வந்து சிமிலி. ஓகே, ஹிஸ் ஐஸ் ஆர் ஸ்பார்க்லிங் டைமண்ட்ஸ். அவனுடைய கண்கள் வந்து மின்னக்கூடிய வைரங்கள் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்ணை வந்து வைரத்தோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து மெட்டஃபோர். ஓகே, இதில் அஸ் லைக் வரல அப்படின்னால இது வந்து மெட்டஃபோர். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். ஸோ இது நான் என்ன சொல்லியிருந்தேன், வி புட் த குவாலிட்டிஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் இன் நான் லிவிங் திங்ஸ். ஓகே, அதாவது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உயிருள்ள பொருளோட குவாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ தமிழில் ஆளுமைப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். த ஹோல் டவுன் வாஸ் ஸ்லீப்பிங். மொத்த ஊருமே தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஊர் எப்படி தூங்கும்? ஊர் வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். ஓகே, ஊர் எப்படி தூங்கும்? ஊரில் இருக்கவங்க எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து மொத்த ஊருமே தூங்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டவுனுக்கு வந்து ஸ்லீப்பிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்கிறது டவுனுக்கு ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரோட குவாலிட்டி இருக்கிற மாதிரி சொல்கிறது பெர்சானிஃபிகேஷன். த ஃபயர் ஸ்வாலோவுட் த ஹோல் ஃபாரஸ்ட். நெருப்பு மொத்த காட்டையுமே விழுங்கிடுச்சு. ஓகே, ஸோ நெருப்பு எப்படி விழுங்கும்? நெருப்பு வந்து அதை ஃபுல்லாக அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நெருப்பு வந்து காட்டை விழுங்கிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். மொத்தமாக தீ பிடிச்சி அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இதில் சொல்லியிருக்கிறது எப்படி சொல்லியிருக்காங்க? நெருப்பு வந்து மொத்த காட்டையுமே விழுங்கிருச்சு. ஓகே, ஸோ விழுங்குறது வந்து ஒரு 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 உயிருடைய தன்மை. ஓகே, குவாலிட்டி அது நெருப்புக்கு கிடையாது. பட் இருக்கிற மாதிரி இதில் காட்டியிருக்காங்களா? அப்போ இது வந்து என்னது? பெர்சானிஃபிகேஷன். ஓகே, ஃப்ளவர்ஸ் டான்ஸ்டு இன் த ப்ரீஸ். காத்தடிக்கிறப்போ வந்து பூக்கள் வந்து டான்ஸ் ஆடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பூக்கள் டான்ஸ் ஆடாது. ஓகே, பூக்கள் டான்ஸ் ஆடாது. பட் இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா த விண்ட் விஸ்பர்ட் த்ரூ த லீவ்ஸ். ஓகே, விஸ்பர்ட் அப்படின்னா வந்து என்னது? முணுமுணுக்கிறது. ஓகே, கிசுகிசுக்கிறது. ஸோ விண்ட் காற்று வந்து கிசுகிசுச்சு. அதாவது அது வந்து இலைகளுக்கு நடுவில் வர்றப்போ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துச்சு. ஸோ கிசுகிசுன்னு ஒரு சவுண்டு, அது ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ காற்று கண்டிப்பாக பேசாது. பட் பேசுன மாதிரி இதில் உருவகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ உருவகப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக தமிழில் என்னங்கிற நான் மீனிங் பார்க்கல. பட் பார்த்துருந்தா என்னால் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அடுத்ததான் த மூன் ஸ்மைல் டவுன் ஆன் அஸ். ஓகே, நிலா எங்களை பார்த்து சிரிச்சது. ஓகே, நிலா சிரிக்காது. பட் சிரித்த மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து பிரைட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மீனிங்கில் கூட சொல்லியிருக்கலாம். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஓகே, சூரியன் ரொம்ப உக்கிரமாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம்.
அது எங்கே உக்கிரமாக இருக்கும்? அது சூடாக தான் இருக்கும். ஓகே, உக்கிரம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஒரு தன்மை. ஓகே, ரொம்ப கோபமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பர்சானிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பலி. ஓகே, ஹைப்பர் பலி அப்படின்னா எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது. ஓகே, அண்ட் எக்ஸாசரேட்டட் ஸ்பீச் ஃபார் எம்பசிஸ். எம்பசிஸ்னால் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்காக. ஓகே, இன்னும் கொஞ்சம் அதை வந்து முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக, ஆர் ட்ராமாட்டிக் எஃபெக்ட் அதில் கொடுக்கறதுக்காக, டு கிராப் ரீடர்ஸ் அட்டென்ஷன். ஓகே, அந்த அந்த போயம் ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு அதில் அட்டென்ஷன் இருக்கணும், அதில் இன்னும் கொஞ்சம் அவருடைய ஆர்வத்தை தூண்டணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது. ஓகே, ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்ட் வர்றதுக்காக, இல்லைன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது. ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி தட் ஐ குட் ஈட் ஹார்ஸ். ஓகே, ஸோ எனக்கு அவ்வளோ பசி, என்னால் அந்த குதிரையை கூட சாப்பிட்ருக்க முடியும், அந்தளவுக்கு பசி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. பட் பசிச்சா உடனே குதிரையெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது. ஷீ கிரைட் எ ரிவர் ஆஃப் டியர்ஸ். ஓகே, அழுது கண்ணீர் ஆறாக ஓடுச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. கண்ணீர் ஆறு மாதிரி ஓடுமா? ஓடாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது. ஓகே, ஸோ மிகைப்படுத்துதல் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஹீ ரேன் ஃபாஸ்டர் தேன் த ஸ்பீட் ஆஃப் லைட். அவன் வந்து அந்த லைட்டோட ஸ்பீடை விட ஃபாஸ்ட்டாக ஓடுனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இதில் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது, அவ்வளோதான். ஆல் த பர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா வில் நாட் ஸ்வீட்டன் திஸ் பிளட்டி ஹேண்ட். ஸோ இது வந்து ஒரு 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 போயமில் இருந்து எடுத்தது. ஓகே, இதில் என்ன மீனிங் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒருத்தனை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கொலை பண்ணது வந்து ஒரு பாவம். ஓகே, அந்த ரத்த கரை, அந்த ரத்த வீச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த ஸ்மெல் வந்து என்னோடய கையில் இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தோட ஸ்மெல் வந்து அரேபியா ஃபுல்லாக போய் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் போகாது. அதாவது நான் பண்ண பாவம் என்ன பண்ணாலும் தீராது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதாவது தீராது அப்படின்னு சொல்லாமல் இந்த அளவுக்கு ரொம்ப அரேபியா ஃபுல்லாக போய் அங்கே இருக்கக்கூடிய மொத்த பர்ஃப்யூமையும் வாங்கி அடித்தாலும் இது போகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை வந்து ரொம்ப அதிகமாக வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ ஹவ் டோல்ட் யூ மில்லியன் ஆஃப் டைம்ஸ். மில்லியன் ஆஃப் டைம்ஸ்லாம் வந்து யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. உனக்கு 1000 வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் 1000 வாட்டி சொல்லியிருப்போமா? அப்படி கிடையாது, 2-3 வாட்டி சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி மிகைப்படுத்தி சொல்கிறது எல்லாமே வந்து என்னது? ஹைப்பர் பொலி. ஓகே, ஹைப்பர் பொலி. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஃபிமிசம். யூஃபிமிசம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? நார்மலாக அது வந்து அன்பிளசண்ட்டாக இருக்கிறது, பட் அதை கொஞ்சம் டீசெண்டாக நம்ம சொல்லுவோம், ப்ளசன்ட் மேனரில் சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம அதை வந்து அன்பிளசன்ட் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக சொன்னால் அவங்களுடைய மனசு நோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது ரொம்ப அஃபென்சிவாக இல்லைனா இன்சல்ட் பண்ணுற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தனுக்கு வேலை இல்லை அப்படின்னு, உனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் இன் பிட்வீன் ஜாப்ஸ்னு சொன்னோம்னா கொஞ்சம் அது கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ளசன்ட் மேனரில் சொல்ல மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. வேலை இல்லைன்னு சொல்கிறது வேறு, வேலை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வேறு. ஓகே, வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங் ஆயிடும் அன்எம்ப்ளாய்டுன்னு சொன்னான். ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஹிஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே எஸ்டர்டே. ஓகே, ஒருத்தர் செத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ ஒரு ரூடாக இருக்குது, ஒரு அஃபென்சிவாக இருக்குது, அது அது கரெக்டாக இல்லை. ஓகே, ஆனால் அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறது கொஞ்சம் அதே மீனிங் தான், பட் அது கொஞ்சம் ப்ளசன்ட் மேனரில் இருக்குது. அவர் இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார், இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ளசன்ட் மேனரில் சொல்கிறது. ஏன் போஸ்டர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து இவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுத மாட்டேங்காங்க. அது வந்து ரொம்ப வல்கராக இருக்கும். ஓகே, ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து அப்படி சொல்கிறது கிடையாது. ஸோ நார்மலாக அப்படி அது வந்து ஒரு அன்பிளசண்ட்டான ஒன்று தான், பட் அதை நம்ம வந்து ப்ளசன்ட் மேனரில் சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னது? யூஃபிமிசம். ஹீ இஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, டிசேபிள்டு இல்லைன்னா ஹேண்டிகேப்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க. அந்த குறைய சொல்லாமல் அவர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ குறைய அப்படியே சொன்னோம்னா அது வந்து அன்பிளசண்ட்டாக இருந்திருக்கும், அது வந்து அஃபென்சிவாக இருந்திருக்கும். பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி இன்னொரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்கிறப்போ அது வந்து ஒரு ப்ளசன்ட் மேனரில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, த எம்ப்ளாயீஸ் வேர் லைட் ஆஃப். லைட் ஆஃப் அப்படின்னா வந்து என்னது? அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. ஓகே, அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பட் எம்ப்ளாயீஸ் வேர் ஃபயர்டுன்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னு சொல்லி ஏதோ அவன் வந்து தப்பு பண்ணி அவனை வெளியில் அனுப்பிச்ச மாதிரி
சொல்கிறத வந்து ஃபயர்டு அப்படி மாதிரி வந்துடும். ஸோ அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க, வேலையை விட்டு அவங்கள போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மீனிங் தான். பட் இதுவும் அதே மீனிங் தான். ஓகே, ஃபயர்டு அப்படின்னாலும் அதே மீனிங் தான். பட் ஃபயர்டுன்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும். ஆனால் லைட் ஆஃப்னு சொன்னோம்னா கொஞ்சம் அவங்கள வந்து பணியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அது கொஞ்சம் கொஞ்சம் எந்த மாதிரி சொல்லலாம், அதாவது கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஐ எம் அண்டர் த வெதர், இல்லைன்னா அதோட மீனிங் சிக்குன்னு சொல்கிறது. ஐம் சிக்குன்னு சொல்கிறத விட அண்டர் த வெதர்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகே, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். மேட், அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹி ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் மார்பிள்ஸ். மார்பிள்ஸ்னால் அப்போ அந்த பளிங்கு கற்களை எதையும் தொலைச்சிட்டானா அப்படி மாதிரி கிடையாது, அவனுடைய மூளையை அவன் தொலைச்சிட்டான் அப்படி மாதிரி சொல்லலாம். ஓகே, அவன் வந்து பைத்தியம் ஆகிட்டான். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அவன் பைத்தியம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறத விட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுடைய மூளையை தொலைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவனுடைய மார்பிள்ஸை தொலைச்சிட்டான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் அதுதான், சேம் மீனிங் தான், பட் கொஞ்சம் ப்ளசன்ட் மேனரில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்தது ஆக்சிமோரான். ஓகே, ஆக்சிமோரானா என்ன சொல்லியிருந்தேன், முரண், அதாவது ஒன்றுக்கு ஒன்று முரணான ரெண்டு வார்த்தைகள் வந்து ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அந்த சென்டென்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக. ஓகே, இட் கம்பைன்ஸ் டூ ஆப்போசிட் ஆர் கான்ட்ராடிக்டரி டேர்ம்ஸ் டு கிரியேட் அன் இன்ட்ரெஸ்டிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஆக்ட் நேச்சுரலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஆக்ட்னா நடிக்கிறது, நேச்சுரல்னால் வந்து நேச்சுரலாக இருக்கிறது. ஓகே, ஸோ ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் தான் நேச்சுரலாக இருக்கிறது. ஆக்ட் நேச்சுரலி அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ ஆக்ட் பண்ணணுமா நேச்சுரலாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வருது இல்லை. ஸோ அதுதான் வந்து ஆக்சிமோரான். ஓகே, ஹீ இஸ் டீப்லி சூப்பர்ஃபிஷியல் பர்சன். சூப்பர்னு வர்றதுனால அது ஏதோ ரொம்ப நல்ல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சூப்பர்ஃபிஷியல்னால் மேலோட்டமான. ஓகே, டீப்லினா ரொம்ப ஆழமான. அவன் ஆழமான மேலோட்டமான பர்சன். ஸோ ஆழமாவா மேலோட்டமாவா ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்குதுல்ல, இது வந்து ஆக்சிமோரான். ஓகே, ஹி வாஸ் கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் அபவுட் த பிளான். இது நிறைய வாட்டி நம்மளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியராக தெரியுது அவன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டான்ட்டு. ஓகே, கிளியர்லி கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ கிளியராக இருக்கானா கன்ஃபியூஸாக இருக்கானா. ஓகே, இல்லைனா நம்மளுக்கு தெரியுது, கிளியராக தெரியுது அவன் கன்ஃபியூஸாக தான் இருக்கான் அப்படின்ட்டு. அப்படி கூட இதில் வந்து மீனிங் வரலாம். ஓகே, பட் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணான வார்த்தைகள். திஸ் இஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ரியாலிட்டிக்கு ஆப்போசிட் தான் விர்ச்சுவல். ஓகே, ஆன்லைனில் பண்ணுறது விர்ச்சுவல் மோட் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ விர்ச்சுவலாக ரியாலிட்டியா தெரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து சேர்ந்து வர்றது. ஓகே, இட் வாஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். சீக்ரெட்னாலே அது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஓப்பன் பண்ணிட்டாலே அது வந்து சீக்ரெட் கிடையாதுல்ல. இது ஓப்பன் சீக்ரெட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். தெரிஞ்சிட்டாலே அது ரகசியம் கிடையாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது ஜென்யூன், இமிட்டேஷன். ஜென்யூன் அப்படின்னாலே உண்மை. ஓகே, உண்மையாக இருக்கிறது. இமிட்டேஷன் அப்படின்னாலே வந்து போலி. ஓகே, அதே மாதிரி நடிக்கிறது போலி. ஸோ உண்மை போலி அப்படி மாதிரி நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சிமோரன். ஐசி ஹார்ட். ஐசினாலே வந்து என்னது சில்லுன்னு இருக்குது, ஹார்ட்னா ஹார்ட்டாக இருக்கிறது. ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஜாய்ஃபுல், சேட்னஸ். ஜாய்ஃபுல்னால் சந்தோஷம், சேட்னஸ்னால் சோகம். ஓகே, ரெண்டும் சேர்ந்து வருது. ஜம்போ ஷ்ரிம்ப். ஷ்ரிம்ப்னா வந்து என்னது, குட்டி மீன், அதாவது இறால் அப்படி மாதிரி சொல்லலாம். ஓகே, அது குட்டியாக தான் இருக்கும். அதில் ஜம்போ அப்படின்னா வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு வேர்ட்ஸ் தான். ஓகே, ரெண்டு சென்டென்ஸ் கிடையாது, ரெண்டு கிளாஸ் கிடையாது, ரெண்டு வேர்ட்ஸு. அந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கும் சேர்ந்து. இதை வந்து நம்ம ஆக்சிமோரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், முரண் அப்படிங்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன, அலிட்டரேஷன். ஓகே, அலிட்டரேஷனாக நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெப்பிட்டேஷன் ஆஃப் சேம் இனிஷியல் கான்சோனன்ட் சவுண்ட் ஃபார் ரிதம் ஆர் எம்பசிஸ். இனிஷியல்னால் வந்து என்னது, ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. ஓகே, ஒரு வார்த்தையில் முதல்ல என்ன சவுண்ட் வருதோ அதே சவுண்ட் வந்து அடுத்தடுத்த வார்த்தைகளில் வர்றது ஒரே சென்டென்ஸில். த கேர்ள் கிராப்ட் த கோல்டன் கூஸ் அண்ட் ரேன். ஓகே, க க க அந்த மாதிரி சவுண்டு தான் வருது. ஓகே, கேர்ள் கிராப்ட் கோல்டன் கூஸ். ஓகே, இதை கூட நீங்கள் தனித்தனியாக கூட எடுக்கலாம், கோ கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஜி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த உச்சரிப்பில் தான் வருது. ஓகே, ஸோ கான்சோனன்ட் சவுண்டில் தான் வரும். கான்சோனன்ட்னா வந்து மெய்யெழுத்து சவுண்டு. ஒவ்வொல் அப்படின்னா வந்து உயிரெழுத்து சவுண்டு. உயிரெழுத்து சவுண்டுனா நீங்கள் வந்து அ இ ஏ அதே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுதான் வரும்.
இங்கிலீஷில் நீங்கள் எடுத்தாலுமே உயிரெழுத்து சவுண்டுன்னு சொல்கிறப்போ அ ஆ இ ஈ அந்த மாதிரி சவுண்டை தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றது இதை வந்து நம்ம தமிழில் வந்து மோனைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஓகே. நான் தப்பாக சொல்லியிருந்தோம், நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மோனை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூலில் படித்தது. ஓகே. முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது மோனை அப்படி மாதிரி சொல்லுவோம். இங்கே வந்து முதல் எழுத்துன்னு இல்லை, உச்சரிப்பு. ஓகே. கண்டிப்பாக எழுத்தும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. மோஸ்ட் மான்ஸ்டர்ஸ் டோன்ட் மைண்ட் மேக்கிங் மெஸ்ஸஸ். அப்படிங்கக்கூடிய சவுண்டு வருது. ஓகே. இந்த இந்த 5 வார்த்தையிலையுமே. ஸோ இதை வந்து என்ன மாதிரி சொல்லுவோம், அலிட்டரேஷன் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே. ஸ்டர்ன் விண்ட்ஸ் ட்ரூ ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே. ஓகே. ஸோ ஸ்டர்ன் விண்ட்ஸ் ட்ரூ ஸ்டில் வாட்டர். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி வருதா, இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அலிட்ரேஷன் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே. ஹீ செல்ஸ் பை த ஷீ ஷோர். ஓகே. ஸோ ஷீ அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே. ஷே அந்த ஷே அப்படிங்கக்கூடிய அந்த உச்சரிப்பு வந்து அடுத்தடுத்து வருது. ஸ்டார்டிங்கில் வர்றதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் வருது. இதை வந்து அலிட்டரேஷன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு மெய்யெழுத்து சவுண்டு தான் வந்திருக்கு, கான்சோனன்ட் சவுண்டு தான் வந்திருக்கு. ஓகே. அதை வந்து நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஓகே. அடுத்ததாக வந்து அசோனன்ஸ். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னேன், ஏ வந்து முதல் எழுத்து, ஏங்கிறது தான் முதல் எழுத்தே ஏபிசிடியில். ஓகே. ஸோ அப்போ முதல் எழுத்தே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் எழுத்து வந்து அடுத்தடுத்து வரும். ஓகே. ஆல் லெட்டர்ஸ்லையும் வரும், ஆல் வேர்ட்ஸ்லையும் வரும். ஆல்னால் எல்லாத்துலேயும் வரல, பட் மேக்ஸிமம் வருது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக அசோனன்ஸ். ஓ இருக்குது, அப்போ வவ்வல் சவுண்டு வந்து அடுத்தடுத்து வர்றது. த ரெயின் இன் ஸ்பெயின் ஸ்டேஸ் மெயின்லி இன் த பிளைன். ஓகே. ஏன்னு தான் வருது. ஓகே. ஏன்னு தான் வருது. ஓகே. அப்போ ஏங்கிறது வந்து இல வரக்கூடிய ஒரு உயிரெழுத்து தான். ஸோ இந்த சவுண்டு வந்து அடுத்தடுத்து வருது. ஓகே. இதை வந்து நம்ம அசோனன்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே. த கேட் சாட் ஆன் த மேட். இதில் வந்து அப்படிங்கக்கூடிய சவுண்டு வந்து வருது. ஓகே. ஸோ இதை வந்து அசோனன்ஸ்னு சொல்லுவோம். ஹீ சீம்ஸ் டு பீம் வித் ட்ரீம்ஸ். இப்போ ஈஏ இருந்தாலும் அங்கே நம்ம ஈன்னு தான் சொல்கிறோம், பீம் தான் சொல்கிறோம். ஆர்இஏ இருந்தாலும் அந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஈன்னு தான் சொல்கிறோம். ஓகே. அப்போ ஈங்கிறது வந்து உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்து சவுண்டு அடுத்தடுத்து வருது. அப்போ இது வந்து அசோனன்ஸ். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பண்ணுன்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரே வார்த்தை 2 மீனிங் தர்றது. ஓகே. அதாவது இது வந்து மேக்ஸிமம் டைமில் வந்து ஒரு காமெடியாக கூட இருக்கலாம், ஒரு ஹியூமரஸாக கூட இருக்கலாம். ஓகே. அதாவது இட் இஸ் அ ப்ளே ஆன் வேர்ட்ஸ் தட் ஹாவ் மோர் தென் 1 மீனிங். ஓகே. அதாவது ஒரு வேர்டு வந்து மோர் தென் 1 மீனிங் தர்றது. இந்த ஹார்ஸ் இஸ் எ ஸ்டேபிள் அனிமல். ஸ்டேபிள் அப்படின்னா வந்து 2 மீனிங் இருக்குது. ஸ்டேபிள்னால் வந்து காமாக இருக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். ஓகே. அதோடைய இந்த அதாவது தொழுவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. மாட்டு தொழுவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்ல, அந்த மாதிரி குதிரைகளை கட்டி வைக்கக்கூடிய இடம். ஓகே. குதிரை லாடம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஓகே. ஹார்ஸ் தான், ஹார்ஸ் இஸ் அ ஸ்டேபிள் அனிமல். ஸோ அப்போ அது வந்து இதில் நம்ம 2 விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பொறுமையான காமான ஒரு அனிமலா, இல்லைனா இந்த மாதிரி அதோடைய தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனிமலா அப்படிங்கிற மாதிரி 2 மீனிங் வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டபுள் மீனிங் கிடையாது. டபுள் மீனிங்னா தப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும். பட் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ 2 மீனிங் தரும் ஒரே வார்த்தை. பட் நான் வந்து உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னால நான் வந்து பண்ணுக்கு பதிலாக ஃபன்னு வச்சுக்கோங்க, டபுள் மீனிங் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பட் ஒரு வார்த்தைக்கு 2 மீனிங் தர்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபிஷர்ஸ் ஆர் ஸ்மார்ட் பிகாஸ் ஃபிஷர்ஸ் ஆர் ஸ்மார்ட் பிகாஸ் தே லிவ் இன் ஸ்கூல்ஸ். அது எப்படி ஃபிஷ் எப்படி ஸ்கூலில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மீன்களுடைய கூட்டத்தை வந்து ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கூட்டமாக தான் வாழும் மீன்கள். ஸோ அதனால் அது வந்து ஸ்மார்ட் ஆனது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மீனிங் தருது. பிளேஸ் ஆஃப் ஸ்டடி, குரூப் ஆஃப் ஃபிஷ். ஸோ இது வந்து பன். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க்குனா வந்து என்னது, கிளாஸில் கொடுத்த ஒர்க்கு, ஸ்கூலில் கொடுத்த ஒர்க்கை வீட்டில் வந்து பண்ணுறது ஹோம்ஒர்க்கு. வீட்டில் இருக்கக்கூடிய வேறு வேலைகளை பண்ணுறதுமே நம்ம ஹோம்ஒர்க்குன்னு சொல்லலாம். ஓகே. வீட்டில் நான் வேறு வேலைகள் பார்க்குறேன், ஸ்கூலே படிக்கலை, ஆனால் எனக்கு வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னா வீட்டில் எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படி மாதிரி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஹோம்ஒர்க் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 மீனிங் இருக்குது. ஓகே. இது வந்து பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட
இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பண் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, வை டோன்ட் சம் கப்புள்ஸ் கோ டு த ஜிம்? பிகாஸ் சம் ரிலேஷன்ஷிப் டோன்ட் ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ கப்புள்ஸ் வந்து சேர்ந்து ஜிம்முக்கு ஏன் போக மாட்டேங்காங்க அப்படின்னா சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி மாதிரி. ஸோ ஒர்க் அவுட்டுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அதுவும் ஜிம்முன்னு வந்துருச்சு. ஜிம்மில் என்ன பண்ணுவாங்க? ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அது வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. டோன்ட் ஒர்க் அவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ ரெண்டு மீனிங் இதுக்கும் இருக்குது. இதை நம்ம வந்து பண் அப்படி மாதிரி சொல்லுவோம். அடுத்ததாக பேராடாக்ஸ். பேராடாக்ஸுக்கு வந்து பேராசிட்டமால் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அது வந்து கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். ஓகே, ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், அடுத்து நெகட்டிவாக இன்னொன்று இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் பேராசிட்டமால் போடுறது உங்களுக்கு தலைவலிக்கு வந்து சரி பண்ணலாம். பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பின்னால் ஒரு ப்ராப்ளமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட நீங்கள் வந்து இங்கே ஒன்று பார்த்துருந்தல ஆக்சிமரான், இதை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆக்சிமரானில் ரெண்டு வார்த்தை தான். ஓகே, டீப்லி, சூப்பர்ஃபிஷியல், கிளியர்லி, கன்ஃபியூஷன் ரெண்டு வார்த்தை தான் இருந்துச்சு. ஆனால் பேராடாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் இருக்கும். ஓகே, இன் அ ஸ்டேட்மெண்ட் அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் எக்ஸ்பிரஸஸ் டூ ஆப்போசிட் ஆர் கான்ட்ராடிக்டரி ஐடியாஸ். ஸோ ரெண்டு விதமான ஃப்ரேசஸ் அதில் இருக்கும், அதாவது கிளாஸஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒன்றுமே வந்து வேறு மாதிரி ஐடியா சொல்கிற மாதிரி இருக்கும், பட் சேர்ந்து வந்துருக்கும். ஓகே, இஃப் யூ விஷ் ஃபார் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் வார். ஓகே, உனக்கு அமைதி வேணும் அப்படின்னா நீ போருக்கு தயாராரு. ஸோ இங்கே அமைதி வேணும், இங்கே போருக்கு தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸுமே வந்து வேறு மீனிங் தருது. பட் சேர்ந்து பார்த்தா அது வந்து ஒரே ஒரு மீனிங் தான் தருது. ஓகே, நீ அமைதியாக இருக்கணும்னா போருக்கு தயாராக இருக்கணும், உனக்கு அமைதி வேணும்னா நீ போரிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். டு சேவ் மணி யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் இட். ஸோ பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா நீ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சேமிக்கிறது, செலவு பண்ணுறது, இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸ், ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பேராடாக்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே, வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். இந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எதில் வரும்? போயமில் தான் வரும். ஓகே, ஸோ எங்கே பார்த்தாலும் தண்ணி, ஆனால் குடிக்கிறதுக்கு ஒத்த சொட்டு தண்ணி கூட இல்லை. ஸோ அப்போ மற்ற தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு போதுமான தண்ணியாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதுக்கு உகந்த தண்ணியாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு ட்ராப் கூட இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கான்ட்ராடிக்டரியாக ரெண்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இதை வந்து பேராடாக்ஸ் அப்படி மாதிரி சொல்லுவோம். டெத் இஸ் த எண்ட் எட் த பிகினிங். ஸோ சாவு, இறப்பு அப்படிங்கிறது வந்து எண்டு, ஆனால் அது வந்து ஒரு பிகினிங் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு முடிவு, பட் அது ஒரு தொடக்கம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவு, தொடக்கம் அப்படி மாதிரி வந்திருக்கு. டோன்ட் கோ நியர் த வாட்டர் அன்டில் யூ லேர்ன் ஸ்விம். உனக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கிற வரைக்கும் நீ தண்ணி பக்கமே போயிடக்கூடாது. தண்ணி பக்கமே போகலன்னா எப்படி ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தானே கொஷின் கேட்பாங்க. ஸோ கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. அப்போ இது வந்து பேராடாக்ஸ். ஓகே, ஸோ பேராடாக்ஸையும் ஆக்சிமரானையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐரனினா நான் என்ன சொல்லியிருந்தேன்? எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா நீட்டாக அயன் பண்ணி ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு, ஆனால் அயன் பண்ண தெரியலையே, அரைக்குறையாக தான் அயன் பண்ணி போடுறோம். ஓகே, அதான் ரியாலிட்டி. ஓகே, வென் யூ சே சம்திங் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு வாட் யூ மீன் ஆர் வாட் த ரியாலிட்டி இஸ். ஓகே, அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ரியாலிட்டி இருக்குது. ஓகே, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு சிலரை கிண்டல் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது சர்க்காசம் அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணுறது. ஓகே, த டிராஃபிக் காப் காட் அ ஸ்பீடிங் டிக்கெட். ஸோ இதுக்கான மீனிங் வந்து என்ன? டிராஃபிக் போலீஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபைன் போடுவார். ஸோ அவரே ஸ்பீடாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே, அதான் ஸ்பீடிங் டிக்கெட் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர் எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்ட்டு, ஆனால் ரியாலிட்டியில் அவரே நிறையா வயலேஷன் பண்ணுறாரு, அதனால் அவருக்கே ஃபைன் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக ஒன்று நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஐரணி அப்படி மாதிரி சொல்லுவோம். இந்த ஃபயர் ஸ்டேஷன் பர்ன் டவுன் லாஸ்ட் நைட். ஃபயர் ஸ்டேஷனே லாஸ்ட் நைட்டு எரிஞ்சிருச்சு. ஃபயர் எங்கேயும் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபயர் ஸ்டேஷனில் தான் கால் பண்ணி ஃபயர் டெண்டர் வர சொல்லுவோம். ஆனால் இங்கே ஃபயர் ஸ்டேஷனே எரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபயர் ஸ்டேஷன் தான் இருக்கையிலே இந்த ஃபயர் ஆகிறதுல வந்து சேஃப்டியான ஒரு இடமா இருக்கும் நம்ம நினச்சிருப்போம்.
ஆனால் அதுவே எரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து ஐரணி. ஓகே, அடுத்ததா எ வெஜிடேரியன் ஓப்பன்ட புட்சர் ஷாப். புட்சர் ஷாப் அப்படின்னா வந்து கசாப்பு கடை. ஒரு வெஜிடேரியன் கசாப்பு கடை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் அது நடந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. வெஜிடேரியனாலே வந்து அவங்க இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, தொட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வெஜிடேரியன் அவன் வந்து நான்வெஜ்ஜுக்கான அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். த போலீஸ் ஸ்டேஷன் இஸ் broken into அண்டு பர்கல்ட். ஓகே, பர்கல்ட் அப்படின்னா வந்து திருடிட்டாங்க. ஓகே, ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் உடச்சி திருடிருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐரணி. த பைலட் ஹேஸ் ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். பைலட்னாலே கண்டிப்பாக ஃப்ளைட்டெல்லாம் அவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு ஹைட்டுனாலே பயம் அப்படி மாதிரி சொன்னால் அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைல்ல. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட்டுக்கு வந்து ஹைட்னாலே பயம் அப்படி மாதிரி கான்ட்ராடிக்டியாக வந்திருக்கு, ஆப்போசிட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஐரணி அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தா பாருங்கள், அடுத்தது வந்து என்னது ஓனமெட்டோபியா. ஓகே, ஓனமெட்டோபியா. ஓனமெட்டோபியா அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓணம் முன்னாலே வந்து கேரளாக்காரங்க எல்லாருமே சவுண்டு விடுவாங்க. ஓகே, ஸோ அந்த சவுண்டோட உச்சரிப்பு எப்படி இருக்குமோ, அந்த சவுண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேர்டு வந்து சென்டென்ஸில் வர்றது. ஓகே, இஃப் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் வேர்ட்ஸ் ஆர் யூஸ் டு இமிட்டேட் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டை இமிட்டேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். The clock ticked loudly in the silence. The clock ticked loudly in the silence. ஓகே, டிக்டு. டிக்டுனா வந்து டிக் பண்ணுறது அப்படி மாதிரி கிடையாது. டிக் அப்படிங்கக்கூடிய சவுண்டு கொடுத்துச்சு. கிளாக் வந்து டிக் 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 டிக்னு சவுண்டு கொடுக்கும்ல, அந்த சவுண்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சவுண்டை சொல்கிற மாதிரியே அந்த வார்த்தை இருக்குது. அப்போ இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஓனமெட்டோபியா அப்படிங்கிற மாதிரி. த பீஸ் பஸ்ட் அரவுண்ட் த ஹைவ். ஹைவ்னா வந்து தேன் கூடு. ஓகே, ஸோ பஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி பஸ் சவுண்டு கொடுத்துச்சு. அதோட தேனி வந்து தேன் கூட்டை சுற்றி பஸ்ஸுன்னு சவுண்டு கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த சவுண்டை சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது, ஓனமெட்டோபியா. ஓகே, த டோர் க்ரீக்டு அஸ் இட் ஓப்பன் பண்ணுறப்போ க்ரீக்குன்னு சவுண்டு வந்துச்சு. ஸோ க்ரீக்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்டே வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அப்போது இது வந்து என்னது, ஓனமெட்டோபியா. த ஸ்னேக் அட் அஸ் இட் ஸ்லித்தர்ட் அவே. ஓகே, ஹிஸ்டு. ஓகே, பாம்பு உஸ்ஸுன்னு வந்துச்சுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அந்த உஸ்ஸு அப்படிங்கிறது வந்து பாம்போட சவுண்டு. அதை நம்ம சொல்கிறப்பவுமே வந்து அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓனமெட்டோபியா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த முக்கியமான 12 பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறத, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். முடிஞ்சால் இந்த சீரிஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பீங்க. இந்த வீடியோ கூட ஒரு சிலர் வந்து எக்ஸாம் எழுத போகிறப்ப பார்த்துட்டு கூட போயிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இதில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பர்டிகுலராக இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீட்பேக், மொத்த ஃபீட்பேக்லாம் எனக்கு இந்த வீடியோவில் தேவையில்லை. ஓகே, இன்னும் உங்களுக்கு டீச் பண்ணணுமா, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணுமா, இன்னும் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை வச்சு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறேன். ஓகே, இல்லை இதுக்குள்ளே தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் என்னென்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சிமிலி, மெட்டஃபோர் ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணுறது. ஓகே, இதில் மெட்டஃபோர் அப்படிங்கிறது வந்து என்ன வந்து ஒருத்தனோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் நான் வந்து வெட்ட போகிறேன் அப்படி மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லைக் இல்லைன்னா அஸ் இந்த வார்த்தை வந்திருக்கும், அப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் அந்த 2 வார்த்தை இல்லாமல் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உயிருள்ள பொருளுடைய குணம் இருக்கிற மாதிரி காட்டுறது. ஓகே, ஹைப்பர்பலி அப்படின்னா வந்து என்னது, ஹைப்பர்னால் ரொம்ப அதிகம். ஸோ அதாவது என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது. ஓகே, அதாவது மிகைப்படுத்தி சொல்கிறது. அடுத்து யூஃபிமிசம். இதை யூபின்னு வச்சுக்க சொன்னேன். அன்பிளசண்ட்டாக இருக்கிறத ஒன்றை வந்து ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, அதை வந்து அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வேறு மாதிரி சொல்கிறது, அவங்களோட மனசு நோகாத மாதிரி சொல்கிறது. ஓகே, ஆக்சிமோரானா என்ன சொல்லியிருந்தால் 2 முரணான வார்த்தைகள் ஒரே சென்டென்ஸில் வர்றது. ஓகே, பட் அதுக்கு மீனிங் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலிட்டரேஷனுக்கு வந்து முதல் எழுத்து. ஓகே, அப்போ முதல் ஓசை
அது வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து ஓசையாக இருக்கும். அந்த மாதிரி ஓசை வந்து அடுத்தடுத்த வார்த்தைகளில் வரும். அதோட ஓசை எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அடுத்தடுத்த வார்த்தையிலும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அலிட்டரேஷன். ஓகே. அடுத்து அசோனன்ஸ். அசோனன்ஸ் அப்படின்னா வந்து இதில் வந்து உயிரெழுத்து சவுண்டு அசோ அப்படின்னு சொல்லி இருக்குது. உயிரெழுத்து சவுண்டு அடுத்தடுத்த வார்த்தைகளில் ரிப்பீட் ஆகிறது. அது நடுவில் கூட இருக்கலாம். முதல்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வார்த்தைக்கு நடுவில் கூட அந்த சவுண்ட் இருக்கலாம். ஓகே. அது வந்து அசோனன்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுனாலே வந்து ஃபன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொன்னேன். நம்ம டபுள் மீனிங்கில் பேசணும் அப்படின்னா அது வந்து ஃபன்னாக இருக்கும். அப்போது இதில் வந்து ஒரே வார்த்தை 2 மீனிங் தர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. அடுத்த பேராடாக்ஸ்னால் பேராசிட்டமால் மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். பேராசிட்டமால் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அப்போதைக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். பட் அதிகமாக யூஸ் பண்ணால் அதுவே நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகே. அடுத்த ஐரணி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஓனமெட்டோபியாங்கிறது வந்து என்னது, ஓணம் ரிலேட்டடாக வந்து நம்ம ஒரு ட்ரிக் வந்து வச்சுருந்தோம். ஓகே. கேரளாக்காரங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஓணம்னா சவுண்ட் விடுவாங்க. அப்போ சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை இன்னும் இதில் அடுத்தடுத்த கிளாஸஸ் வேணும், இதே டாப்பிக்கில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.